Hi, hello friends, welcome back to our channel. In this video, we will see Flipkart. இப்போ 2-3 பொருள் வந்து நான் வந்து ஆர்டர் போட போறேங்க. அது எப்படி போடலாம், எப்படி வந்து நம்ம சர்ச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ மொபைல்ல Flipkart ஆப் அப்படிங்கறத ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம மேல அந்த சர்ச் பட்டன்ல போய் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சர்ச் பண்றது அப்படினு சொல்லி இது பண்றேன். நான் ஆல்ரெடி அதெல்லாம் வந்து ஆட் டு கார்ட் வந்து போட்டு வச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷூ ரேக் போடுறேன் அப்படினு சொல்லி பார்த்தா ஷூ ரேக் நம்ம எந்த பொருள் வேணுமோ அந்த பொருள் இப்படி ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்றப்ப கீழ நமக்கு ரெக்கமெண்டேஷன்ல வரும். அது எது வேணுமோ அதை வந்து நம்ம चूஸ் பண்ணிக்கலாம். அதுல போடுறப்ப இப்படி ஓபன் பண்ணனும்னா அதுல வந்து நிறைய இந்த மாதிரிலாம் காமிக்கும். இப்போ பாருங்க இதுல வந்து 179 ரூபாய் அப்படினு சொல்லி காமிக்குது. 82% வந்து டவுன்னு காமிக்குது. அப்ப இவ்ளோ பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு இப்படிங்கற மாதிரிலாம் காமிக்குது. இத பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கொடுத்திருப்பாங்க. அதுல நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு நம்மளோட பட்ஜெட்டுக்கு என்ன இது இருக்கோ அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ எது நமக்கு வேணும்னு தோணுதோ அதை ஓபன் பண்ணி கிளிக் பண்ணோம் அப்படினா அவங்க என்ன சொல்லிருக்காங்க லோயஸ்ட் பிரைஸ் 82% வந்து டவுன் ஆயிருக்கு அப்படினு சொல்லலாம் கொடுத்திருக்காங்க. நம்ம அதுல உள்ள போட்டோஸ் எல்லாமே இமேजेस இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். do it yourself அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்படினா இது வந்து எல்லாமே அந்த கம்பி அது எல்லாமே தனித்தனியா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். 179 ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம எப்பவுமே ஒரு பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்குறோமோ அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல டெலிவர் டு ஒரு அட்ரஸ் ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் இப்போ இந்த அட்ரஸ்ல இருந்து உங்களுக்கு வேற அட்ரஸ்க்கு கொடுக்கணும்னா சேஞ்ச் அப்படினு கொடுத்துட்டு அந்த அட்ரஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழ நமக்கு வந்து டைமென்ஷன் அந்த மெட்டீரியல்ஸ் இத பத்தின டீடைல்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு ஹைட் விட்த் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. கீழ நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களோட போட்டோஸ் எல்லாம் இமேजेस அட்டாச் பண்ணிருப்பாங்க. அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அவங்க ஒருத்தவங்க பாருங்க புக் வச்சிருக்காங்க, ஷூ வச்சிருக்காங்க. இவங்க வந்து could be very better அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. மேபி அந்த ஸ்டிக் எல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா 179 க்கு ஓகே. ஏன்னா அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்டா இது கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணி நான் இது வந்து ஆர்டர் போடலாம்னு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட் எது கரெக்ட்டா இருக்கும். இப்போ நீங்க ஒவ்வொருத்தவங்களா வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்டா நம்ம வாங்கணும்னு நினைச்சோம்னா நம்ம 200 குள்ளார நான் போட்டு இது எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ இது வந்து போட்டுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இதுல நமக்கு பார்த்தா கீழ go to cart buy now ன்னு இருக்கு பாத்தீங்களா? இதுல நம்ம add to cart ன்னு இருக்கும். go to cart இல்லாம add to cart இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட கார்ட்ல வந்து ஆட் ஆயிடும். கார்ட்னா என்ன இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம்னா ஒரு ட்ராலியை தள்ளிட்டு போவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால கோ டு கார்ட்னு காமிக்குது. இதில் வந்து நான் நிறைய பொருட்கள் வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்னு பாருங்க. அந்த ஷூ ரேக் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இந்த வால் மவுண்டட்ல நம்ம பாத்ரூம்ல கிச்சன்ல லிவிங் ஹாலில் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து டூத் பிரஷ் ஹோல்டர். ஓகேங்களா? இதுவும் போட்டிருக்கேன். இது மாதிரி நான் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேல உங்களுக்கு தனியாக ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சேர்த்து கூட ஒரு வீடியோவாக போடுறேன். ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம வந்து எப்போ வந்து டெலிவரி ஆகும். நான் வந்து இப்போ 3ஆம் தேதி போடுறேன் ஆர்டர். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருக்கு. எப்பவுமே டெலிவரி ஃபீ வந்து ஃப்ரீயா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஒரு 6 கம்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இந்த இது வந்து வச்சிருக்கேன். இது வந்து குழந்தைங்களோட இன்னர்ஸ் ட்ரெஸ் இல்லை மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோட்டலாக இங்கே என்ன காமிக்கிறாங்க ப்ரைஸ் வந்து 4 ஐட்டம் இருக்குது. அதோட ப்ரைஸ் என்னென்ன அதாவது 4 ஐட்டம் போட்டிருக்கோம். அதோட ப்ரைஸ் என்ன, டிஸ்கவுண்ட் என்ன, பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படிங்கிறது 3 ரூபா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? டெலிவரி சார்ஜஸ் வந்து ஃப்ரீ. எப்பவுமே டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு டோட்டலா நம்ம கட்ட வேண்டிய இது என்ன 1071 ரூபாய் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு ஓகேவானா தான் நம்ம வந்து பிளேஸ் ஆர்டர் கொடுக்க போறோம். கீழே என்ன கொடுத்துருக்காங்க ஆட் ஒன் மோர் ஐட்டம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாய் ஆஃப் 50 ரூபாய் ஆஃப் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் தான் வாங்கணும். அவன் ஆஃபர் தரான் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வாங்கக்கூடாது. இதெல்லாம் நம்மளே வந்து ஆசையை தூண்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. இல்லாட்டி வேணாம் போதும் அப்படின்னோம்னா நீ ஆஃப் கொடுத்தாலே எனக்கு தேவையில்லை இந்த பொருளோட போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆர்டர் வந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்க ஆஃபர் தராங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவும் வாங்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த 4 பொருளுக்கு எனக்கு சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு 1071 ரூபா வந்திருக்கு. இப்போ பிளேஸ் ஆர்டர் கொடுத்தோம்னா மேலே நமக்கு என்ன வருது அட்ரஸ் வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே ஆயிரும். ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து வந்துடும். இப்போ அட்ரஸ் கொடுத்துட்டோம். இப்போ ஆர்டர் சம்மரி இதெல்லாம் கரெக்டானு சொல்லி நம்மளை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனா இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பிராக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள் பிராக்கெட்டில் 1100னா 1100 பேர் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ டொனேட் டு ஃப்ளிப்கார்ட் ஃபவுண்டேஷனுக்கு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா இது கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை கொடுத்தீங்கன்னா அதையும் சேர்த்து ஆட் ஆயிரும். இப்போ நான் அது வந்து
வந்து நான் அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா, 1077 ரூபா. இப்போ இது வந்து நம்ம பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இப்போ பேமெண்ட் செக்ஷனுக்கு போகும். பேமெண்ட் செக்ஷனுக்கு போனோன்னா என்ன சொல்லுது, உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா அந்த கார்டு நம்பர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து பணத்தை எடுத்துருவான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரி இதெல்லாம் இருக்குது. நான் எப்பொழுதுமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி தாங்க போவேன். ஏன்னு கேட்டோம்னா நான் ஆன்லைனில் அவ்வளோக்கா வந்து எப்படி சொல்கிறது, நம்ம பொருள் வாங்கினதுக்கப்புறம் காசு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பேன். எப்போயாவது 1-2 சமயத்தில் தான் கார்டில் வந்து நான் வந்து போடுறது. நீங்கள் கார்டிலலாம் வாங்குவீங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னோம்னா கார்டில் போட்டுக்கோங்க. கார்டில் போடுறப்ப எல்லாம் கரெக்டாக வந்துடுது. பட் ஆனால் நான் வந்து கொஞ்சம் புலம்பல் கேஸ், அது வர்ற வரைக்கும் பயந்துக்கிட்டே இருப்பேன். அதனால நான் எப்பொழுதுமே ஒரு 10 ரூபா செலவாக நல்லா ஆகிட்டு போகுது, கேஷ் ஆன் டெலிவரி வந்ததுக்கப்புறம் தான் இது பண்ணுவேன். கேஷ் ஆன் டெலிவரிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டியூ டு ஹேண்ட்லிங் காஸ்ட் வந்து நாமினி ஃபீ வந்து 10 ரூபா ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்போ வந்து 5 ரூபான்னு கொடுத்துருந்தான், இப்போ வந்து 10 ரூபா கேட்குறான். ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம அங்கே பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு ஒரு 3 ரூபா ஜாஸ்தி போட்டிருக்கான். இங்கே ஹேண்ட்லிங் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா போடுறான். ஓகேங்களா, அதுக்கு கீழே ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிஃப்ட் கார்டு வவுச்சர்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்தோம்னா ஏதாச்சும் வந்து அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரியே போடலான்ட்டு கேஷ் ஆன் டெலிவரி போட்டோம்னா மேலே உள்ள டோட்டல் அமௌண்ட் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா, முன்னாடி 1071 இல்லது இப்போ 1081 மாறிடுச்சு. இதே இது கூகுள் பேயில் நீங்கள் பணத்தை அனுப்புறீங்கன்னா 1071 ரூபா பணத்தை எடுத்துருவான். நமக்கு வந்து பொருளை வந்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடும், நம்ம காசு எதுவும் கொடுக்க தேவையில்லை. நான் கேஷ் ஆன் டெலிவரியே நான் போட்டுக்கிறேன். இப்போ 1081 ரூபா. இங்கே என்ன சொல்லுது, கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. சப்போஸ் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறப்ப நம்ம கேஷாகவும் கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக நம்ம வந்து மொபைலில் ஜிபே மூலியமாகவும் நம்ம பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனால கன்ஃபார்ம் ஆர்டர் சொல்லி கேட்குது. நம்ம இதை வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது கொடுத்ததுக்கப்புறமேலே இந்த பேஜை நம்ம எதுவுமே பேக் வரக்கூடாது, அதுவே ரெஃப்ரெஷ் ஆகி வந்துடும். யுவர் ஆர்டர் இஸ் பிளேஸ்டு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா, இப்போ நம்ம இது பண்ணதுனால சூப்பர் காயின் வந்து 10 கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் டெலிவரி எல்லாமே நமக்கு வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலே நம்ம வந்து ஒவ்வொரு பொருளும் என்னென்னைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இன்னொரு தொல்லை என்ன வந்துச்சுன்னா, ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ஃபோன் பண்ணி இந்த ரேட்டு இந்த இதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இது ஓகேனா 1 அழுத்துங்க, 2 அழுத்துங்க, 3 அழுத்துங்க அப்படின்லாம் சொல்லுது. இது வரைக்கும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் முன்னாடி ஆர்டர் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் வந்ததுங்களே. இந்த வாட்டி இப்படி வருது. இப்போ நான் 4 பொருள் போட்டிருக்கேன் அப்படின்னோம்னா ஒவ்வொரு பொருளுக்குமே வருது. ஓகேங்களா, நம்ம தான் இங்கேயே நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். திருப்பி ஏன் இந்த மாதிரி இப்படி வருது அப்படிங்கிறது தெரில. நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ப்ராடக்ட் போட்டு, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் போடுறேன். இது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவன் ஃபோன் பண்ணி கேட்குறான். ஒன்று ஒரே டைம் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட அட்ரஸில் இந்த மாதிரி 4 பொருள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, இது எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட பரவாயில்ல. நம்ம ஒவ்வொரு பொருளுக்குமே கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, இது ஒன்று வந்து எனக்கு கொஞ்சம் இதாக ப்ராப்ளமாக இருக்குது. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டிருக்கேன். 3ஆம் தேதி போட்டிருக்கேன். எல்லாமே 8ஆம் தேதி ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.